கஷ்டப்படும்போது நான் அவரோட கூட இருக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த டைம்ல நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். எப்படியாவது இந்த டைம்லயாவது கல்லும் கூட கரையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில நிகழ்வுகள்ல. நல்லதுக்கு போட்டாலும் கெட்டதுக்கு கண்டிப்பா போணும் அப்படின்னு. அந்த மாதிரி கண்டிப்பா அவரு வருவாரு அப்படின்னு என் மனசுல ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த டைம்லயுமே மகனும் சரி, மகளும் சரி, கணவரும் சரி யாருமே வரல. தனியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. நெறைய அனுபவங்கள அது குடுத்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பொழுது, அந்த 3வது நாளு அக்டோபர் 23, 24, 25 நாங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போதுமே எனக்கு அந்த அந்த ஹெல்த் இஷ்யூ க்யூர் ஆகல. ஆனா பார்க்குறதுக்கு ஆள் இல்ல. தனியா நான் நைட்லாம் இருந்து ஃபீல் பண்ணி அழுறேன் அப்படின்னு எங்க அம்மா அத பார்க்க முடியாம, டாக்டர்ட்ட "கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்ன பண்ணிரு, டிஸ்சார்ஜ் ஆயிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் டாக்டர்ட்ட "சார் இன்னைக்கு அவ்வளவா அதிகமா லூஸ் மோஷன் போகல" அப்படின்னு சொல்லிட்டு, டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்தாச்சு. அப்ப எங்க அம்மா தான் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். கீழயும் மேலயுமா இறங்கி இறங்கி போறாங்க. ஒண்ணு ஒண்ணு வாங்குறதுக்கு, மருந்து வாங்குறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே மேல ஏறி போறாங்க. அப்புறம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமையுமே என்ன பண்ணிட்டான்னா, இவன் சென்னை போயிருந்தானாம். சரியா? சென்னை போயிருந்திருக்கான். சென்னை போறது பெரிய மேட்டர் கிடையாது. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது 2 நாள் சென்னையில இருந்தேன் அப்படின்னா, வந்த பிறகு சென்னையில இருந்தா கூட அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்கலாம், கேட்டிருக்கான். எவ்வளவோ இருக்கு வழிகள் நம்ம சென்னையில ரொம்ப தூரத்துலலாம் இல்ல. அந்த போன இத டக்குன்னு கூட முடிச்சுட்டு உடனே கூட திரும்பி வந்திருக்கலாம். அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை நான் வந்துட்டான். நான் வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் 8 மணி வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கேன். காலையிலேருந்து எதுவுமே என்ன பண்ணல, யாருமே பார்க்க வரல. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு அம்மா பில்லுலாம் பே பண்ண கீழ போய் நின்றுருக்காங்க. அப்ப அவன் கால் பண்ணியிருக்கான். உடனே அவங்க கால எடுத்துட்டு, இப்படி நான் 2 கையிலயும் இந்த என் செல் இருக்குல்ல, அந்த இத நானு கீழ இறங்கி போ முடியாதுன்னு அந்த ஜிபே இருக்குல்ல, அது எல்லாமே வச்சு அம்மாட்ட குடுத்து விட்டுருக்கேன். அவங்க கீழ அத ஒரு ஃபோன, இவங்க ஒரு ஃபோன காதுல வச்சுட்டு இருந்துட்டு, நான் இப்படி இங்க நிக்கேன் பிரகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கிட்ட. உடனே நான் ஆட்டோவுக்கு சொல்லியிருக்கேன். நாங்க ஊருக்கு போறோம். டிஸ்சார்ஜ் ஆகி அப்படின்ட்டு. அப்பமாவது அவன் என்ன செஞ்சிருக்கலாம், நல்ல பையன் அப்படின்னா, "வளத்தம்மா நீ ஆட்டோல போ வேண்டாம். நான் இங்க தான் இருக்கேன். நான் இப்ப கார கொண்டு அம்மாவ கொண்டு வீட்ல விடுறேன்" அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனா, அவன் என்ன பண்ணல அப்படின்னா, அப்படி என்ட்ட பண்ணல. அப்படின்னு வளத்தம்மா மேல சொல்றா. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் மறுநாள் அன்னைக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோமா, வந்த பிறகு ஒரு 10:30 மணிக்கிட்ட நைட்டு 10:30 மணிக்கு கால் வருது. நான் உன்னைய பார்க்க வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. 10:30 மணிக்கு பாப்பா, அவன் குடும்பமா 3 பேர் வாராங்க. வந்து கையில கதவை தொறந்து கையில பாப்பாவை தந்துட்டு, இந்த இடத்துல பக்கத்துல இந்த மெத்தையில படுத்த வந்தான். என்னம்மா செஞ்சுச்சு, என்னெல்லாம் உனக்கு பண்ணிச்சு, என்ன இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இன்னும் நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா சாப்பிடு, கவலைப்படாத, அந்த மாதிரி எந்த இதுவுமே ஒண்ணுமே சொல்லல. வந்தான், அவன் பாட்டுக்கு இதுல படுத்தான். அவ வாசல்ல உட்காந்துருந்து செல்ல நோண்டிக்கிட்டே இருந்தா. ஒரு 1/2 மணி நேரம் இருந்திருப்பான். நான் அதில் பாப்பால வெளியே தூக்கிட்டு கோயில்கிட்ட போனேன். கோயில்கிட்ட போயிட்டு அங்கே உட்காந்துருந்தேன். உடனே ஏதோ ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தமா ஒரு இது என்னைய வச்சு ஒரு ப்ரொமோஷன் சென்னையில பண்ண சொல்லியிருப்பாங்க போல. பட் அதுக்கு தான் நானா பேசாம இங்கே தானே இருக்கேன். அப்போ என்னைய வச்சு பண்ண முடியாதுன்னு அது ரிலேட்டடா பேசிட்டு இருந்தோம். சரி, அது டீட்டெயிலாக வேண்டாம். அது ரிலேட்டடா பேசிட்டு சரி போயிட்டு வரேன்னு போயிட்டான். இவ்வளோதான். இதுதான் அவன் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து 3 நாளாவது வந்தோடனே என்னை பார்த்துட்டு போன நிகழ்வு. அதுக்கு அப்புறமே என்கிட்ட இப்போ சரியான பேச்சும் கிடையாது, எதுவுமே கிடையாது. 25, 26 பேச்சு கிடையாதா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று நான் வாங்கி வச்சிருந்தேன். அதை என்னுடைய கேஸ் சம்மந்தமா லாயர் பிரகன்ட்ட கொடுத்துட்டு போங்க, நான் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பிரகன் வீட்டில் கொடுத்துருந்தேன். அது வாங்காமே அவன்கிட்ட இருந்துச்சு. அதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இவன்கிட்ட பேசாம தானே இருந்தேன். அதை வாங்கணுங்கிறதுக்காக போனேன். பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பையன் அதை வாங்கி தந்தான். அப்போவுமே அவன் தரமாட்டேன்னா, அது கூட தரலைன்னா நான் உடனே சொன்னேன், தாரியா சர்டிஃபிகேட், இல்லைன்னா கார் கண்ணாடியை உடச்சிருவேன் அப்படின்னு. உடனே அதை எடுத்து கொடுத்துட்டான். அந்த பையன்கிட்ட கொடுத்து விட்டான். நான் பக்கத்தில் வீட்டு வாசல்கிட்ட போகிற மாதிரி பைக்கில் போனால் பட்டக்குன்னு காரை பூட்டிட்டு அந்த கேட்டை பூட்டிட்டு உள்ளே போயிட்டான். நானும் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இங்கே வந்துட்டேன். இது நாங்கள் பேசாமல் இருந்தது கூடயே தரணும். சரியா? இப்போ அதுக்கடுத்து சனி ஞாயிறு வந்திருக்குல்ல, சனி ஞாயிறுலேயே இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பக்கத்து வீட்டு பையன் சொல்கிறான், ஒரு அக்காவும் ஒரு அண்ணன் அந்த வீடியோவில் வருவாங்களா, அவங்க 2 பேரும் பிரகனண்ண வீட்டுக்கு வந்தாங்க, பாப்பாவை தூக்கிட்டு போனாங்க அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் அதே டைமில் நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு, எங்களோட வேலை பார்க்குற டீச்சர் ஒன்று பக்கத்தில் வராங்க. வந்துட்டு, "எக்கா, சரித்ரா ஞாயிற்றுக்கிழமை பிரியா கோயிலில் மாதா கோயிலில் வச்சுருந்தான்னு ஒரு டீச்சர் சொன்னாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆகுது. 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கோம். சனி ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டலில் பார்த்தாளா. இவன் என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலை.
அப்படியான்னு சொல்லிட்டு அந்த இவ வந்து என்கிட்ட கேட்க எனக்கு ஃபீலிங்காக இருக்குது, பிரகன் இப்படி பேசுகிறாமா வைக்காமான்னு. அவன் இப்போ என்னை வந்து ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசின அந்த ஆடியோ மெசேஜ் எல்லாம் அவட்ட காட்டிகிட்டு இருக்கேன். அவளுக்கு நம்பவே முடியல. இந்த பிரகன் இப்போ இப்படிலாம் கேவலமாக பேசுவானாக்கா, எனக்கு நம்பவே முடியலக்கான்னு அந்த பிள்ளை என்னையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது, என்கிட்ட வந்து எங்கள் வீட்டில் வந்து காஃபி குடிச்சிட்டு போங்கண்ணா. அவள் வீட்டில் போய் நான் ஒரு 1/2 hour இருந்துட்டு அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் தெளிவாக இருந்த பிறகு நான் ஊருக்கு நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள் வீட்டிலேருந்து வாரேன். கரெக்டாக நான் வந்து அவள் வீட்டிலேருந்து எப்போ திங்கக்கிழமை சரியா கரெக்டாக ரிட்டர்ன் ஆகுறேன். இங்கே வந்து திங்களா செவ்வாயின்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை கோயில் கூட்டி போயிருக்கு. நான் மறுநாள் வரல, செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். ஆமாம், வியாழன் தானே தீபாவளி, செவ்வாயாக இருக்கும். சரி ஏன் ரிட்டனில் அந்த வீடு அவன் வீட்டை தாண்டி தான் நான் ரோட்டுக்கு போனோம் அந்த டீச்சர் வீட்டிலேருந்து. திருப்பி வாரேன், இங்கே கார்கிட்ட ஒரு கை தெரியுது. சரித்திரா வந்து கையில் வச்சுட்டு அந்த இது பண்ண மாதிரி இருக்குது. நான் இப்போ இவன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே அவன் தெருவில் கொஞ்சம் நவட்டி ஒரு இடத்துல விட்டுட்டு அப்படியே எட்டி பார்க்க அங்கே வந்து என் கார் வந்து அங்கே நிற்கி பிரகன் வீட்டுக்கு நேராக. இங்கே என்னென்னா எங்கள் வீட்டுக்காரரு பாப்பால கையில் வச்சுட்டு பக்கத்தில் சின்ன பசங்க கூட அப்படியே விளாண்டுட்டு இருக்காரு. நல்லா தெரியுது. நான் ஒரு இருட்டாக ஒரு மரத்துக்கிட்ட போய் என் பைக்கை விட்டுட்டு உடனே அந்த இடத்துல இருந்து பிரகனுக்கு கால் பண்ணேன். ஓஹோ, இதுக்கு தான் வந்து நீ என்கிட்ட வந்து இந்த அளவுக்கு நீ சண்டை போட்டுட்டு என்னைய வந்து இது பண்ணியிருக்கியா? எதுவும் அவன் முன்னாடி ஒரு நேரம் கோயிலுக்கு வரேன்னு சொல்லும் போதெல்லாம் எம்மா இப்படி பேசுகிறா வைக்கான்னு என்கிட்ட சொல்லுவியே, இந்த இடம் ஏன் சொல்லலை நீனு? இதுக்கு தானோ நிற்காக பாரு அப்படிங்காங்க. உடனே என் மாப்பிள்ளையும் இப்படி திரும்பி பார்க்காக 3 பேரும் பார்த்துட்டு கரகடன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு 10 minutes இருக்கும், வெளியே வரவே இல்லை. நான் அதெல்லாம் நின்று பார்த்துட்டு எனக்கு அந்த வந்த ஆதங்கம் கோவம் எல்லாத்துலேன்ட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். ஏன்னா இவன் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இப்படி தங்கச்சி வந்தா பேசினாமா வச்சான்னு எதுவுமே வந்து என்கிட்ட என்ன பண்ணலை, சொல்லலை, போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மறுநாள் இவன் வந்து கால் பண்ணி சொல்கிறான், நான் வந்து இதெல்லாம் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்து நான் இது பண்ணேன், நீ வந்து ஒழுங்காகவே மெசேஜ் பண்ணலை பார்க்கல அப்படின்னா. ஓ இவ வந்துட்டான்னு சொல்கிறத நீ வந்து நீட்டாக சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு பதில் என்கிட்ட நீ ஆர்கியூமெண்ட் பண்ணி என்னை வந்து புண்படுத்தி என்னை அசிங்கமாக கேவலமாலாம் எவ்வளோ மெசேஜ் நீ போட்டு விட்ட அப்படின்னு எனக்கு அவனுக்கு வந்து வாதாட்டம் வந்து வருது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், சரி நீ வா, அது எல்லாரும் உன்கிட்ட பேசணுங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுறான். உடனே நான் சரி அப்படின்ட்டு புதன்கிழமை சரியா செவ்வாய்க்கிழமை பார்த்துருக்கேன். நான் புதன்கிழமை மறுபடியும் இங்கே வரேன். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க வந்து எப்போ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்ல அப்போ அண்ணன் பார்க்க போகலை அம்மாவை அப்படிங்கிற சுச்சுவேஷனை இவன் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த டைமில் நம்ம பிரகன்கிட்ட போனால் நம்ம சேர்ந்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட நான் 3 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன், புதன் வியாழன் வெள்ளி. அப்போ அம்மாவோட சேரணும் அம்மா கூட அப்படின்னு அவன் நினச்சிருந்தான்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம் சரியா. சரி வரல, அவரும் வரல, யாரும் வரல. இவங்கிட்ட வந்திருந்தாலும் இவன் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையே பிள்ளையெல்லாம் ஃபுல்லாக தூக்கிட்டு போயிருக்கா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், எதுவுமே சொல்லலை. செவ்வாய்க்கிழமை அது நானாக தான் அந்த வீட்டுக்கிட்ட போனதுனால நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் இப்போ புதன்கிழமை கூப்பிட்றான், சரின்ட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன். புதன்கிழமை போய் ஃபஸ்ட்டு வந்து அவள் எங்கள் வீட்டுக்காரரு அந்த பிரகன் பெட்ரூமில் உட்காந்துருந்தாரு, அவர் வெளியே வரல. இவன் வந்து ஃபஸ்ட்டு இப்படியே எட்டி பார்த்தா இப்படி வந்து வெளியே நின்னா. உடனே இந்த யூனிஃபார்மில் தானே பார்க்கணுன்னு சொன்னேன், இந்த மக வந்து நிற்கா அப்படின்னு பிரகன் சொன்னான். உடனே நான் வந்து அப்படியே பார்த்துட்டு எப்படின்னா இது பண்ண மாட்டேன்ட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த இதில் உட்காந்துருந்து நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்தோம் ஒன்றா. அப்போ அவள் என்னை வந்து இடையிலெல்லாம் பார்த்தது, நீ அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு இங்கேருந்து தருவிகுளத்துக்கு போயிட்டுருக்கே, எதுக்கு இங்கே கிடக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னா. ஆமாண்ணே, இவன் என்னத்தையாவது சொல்லுவான், அப்புறம் எனக்கு கஷ்டமாயிரும், அதெல்லாம் போயிடுவேன், இருக்க மாட்டேன், இப்படி நிறைய இருக்குமா, அதெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். உடனே நானும் சொல்லுவேன், இவன் அப்பல பிரியுதா, என்னெல்லாம் பாடுபடுத்துகிறான், உன்னைய பேசுவான் என்னைய பேச, ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் வந்து சொன்னோம்னா பெரிய கதையாயிரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். உடனே அவள் தான் சொன்னான், சரி நம்ம வந்து யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, போன கதை பழைய கதை எதையுமே பேசக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னாவே. ஆனால் அவங்க அந்த 3-4 நாள் இருந்த டைமில் ஒரு தும்முனது இருமுனது முதற்கொண்டு, ஏன்னா இங்கே நாங்கள் வீட்டில் இருந்ததில் நான் ஒரு நாள் நைட்டு பிரகனை பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு இங்கே தருவிக்குளத்துலேருந்து போகும்போது என்னுடைய ஒருத்த சைடு கம்மல் ஒரு 3 ட்ராப்ஸ் இப்படி தொங்குற மாதிரி ஒரு கம்மல் இருக்கும், அந்த கம்மல் விழுந்து தொலைஞ்சிட்டு. அது முதல் கொண்டு சரியா ஒரு சின்ன விஷயம் கூட இல்லாமல் நான் இப்படி அப்படின்னு என்னென்னலாம் கதை பேசணுமோ எல்லா கதையும் அவன் மைண்டில் வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து ஏற்றி வச்சுருக்கான். இவன் வந்து உண்மைக்குமே நல்லபடியாக வந்து ஒரு இதை ஏற்றி வைக்கணும், எனக்கு நடுநிலைமையாக இருக்கணும். இன்னும் அடுத்து என்ன ரீசன் இனிமே தான் வந்து அந்த அடுத்து வரும். உண்மைக்குமே நடுநிலைமையாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தால் நான் இந்த 2 வருஷத்தில் நான் இருந்த மன உளைச்சல், நான் பட்ட கஷ்டங்கள், என்னை அடித்து நீங்களும் அந்த வீட்டை விட்டுலாம் வெளியே அம்மாவை எவ்வளோக்குள்ளே துரத்துனீங்க, ஒரு மனுஷியாக கிடந்து கோர்ட்டுக்கு நான் மட்டும்தான் போவேன், துணைக்கு இவன் வரவே மாட்டான், ஒரு நாள் நான் கூட்டிகிட்டும் போக மாட்டேன்.